அனுதினமும் ஆண்டவரோடு காலைதோறும் புதிய கிருபை. இந்த புது கிருபையில் இணைந்திருக்கிற இன்றைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது உங்களுக்கு ஜெயமாய் முடிவதாக. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, குதிரை இத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று. ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர்தான். ஆனால் நீங்கள் அந்த வெற்றியை சுதந்திரிக்க ஆயத்தப்பட வேண்டும் அல்லவா? இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. விதைக்கிறவர்களாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவர்களாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும் என்று. அப்படி என்றால் விதைக்கணும், நீர் பாய்ச்சனும், அவர் விளைய செய்வார். நாம் ஆயத்தமாகணும், தேவனாய் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆதலால் என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய தேவனிடத்தில் என்னெல்லாம் நீங்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு நல்ல வாகனம் வாங்க வேண்டுமானால் அந்த வாகனத்தை ஓட்டுவதற்கு பயிற்சி பெற்றிருக்க வேண்டுமே. அதே போல நீங்கள் எவைகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகுங்கள், எதிர்பார்த்திருங்கள். அவர் நிச்சயமாய் உங்கள் காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணுவார். மகிமையின் பிதாவே, இந்த கால வேளையில் நம்முடைய வார்த்தைகளை கேட்கின்ற சிறியோர் பெரியோர் அத்தனை பேரையும் நான் வாழ்த்துகிறேன். என்னெல்லாம் இடத்தில் வேண்டி நிற்கிறார்களோ, எதற்காகலாம் நம்முடைய சமூகத்தில் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றிலும் நீர் ஜெயத்தை கட்டளையிட வேண்டும் என்று உடைய வேலைக்காரனாக நான் இவளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆயத்தமாகுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன்.